எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் ஒன்ஸ் அகேன் எல்லாராலையும் அவங்க லைஃப்ல ரிலேட் பண்ணக்கூடியதா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கலாமே. நம்ம எப்பவுமே வண்டியை பார்க் பண்ற இடத்துல வேற ஒருத்தவங்க வண்டியை பார்க் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த நேரத்துல டக்குன்னு ஒரு கோபம் வரும்ல. இல்ல லைன்ல ஒரு கியூல நின்றுட்டு இருக்கும்போது வேணும்ட்டே ஒருத்தவங்க அந்த கியூவை பிரேக் பண்ணி நம்ம முன்னாடி வந்து நின்னாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டன்சஸ்ல அப்படி பயங்கரமா கோபம் வரும். அந்த இன்சிடென்ட் என்னவோ சின்னதா இருந்தாலும் என்னவோ நம்மளுக்கு அவங்களோட போய் சண்டை போடணும், நியாயத்தை வந்து நிரூபிக்கணும், நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லணும், இப்படியெல்லாம் வி ஃபீல். ஜென்ரலி லைஃப்ல நம்ம ஏகப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம், நிறைய மக்களை சந்திக்கிறோம். ஸோ அவங்களோட நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. அந்த நேரத்துல சில இன்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு ஃபேவரபிளா இல்லாம போகலாம், நிறைய பேட்டில்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரலாம். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? டக்குன்னு நம்ம சண்டை போட்டுருமோ, ஆனா அதுக்கப்புறம் ஐயோ எதுக்கு போய் இவங்க கிட்ட என்னோட எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ணேன், இதுக்கு நான் பேசாம ஒதுங்கி போயிருந்தாலே பரவாயில்லையேன்னு தோணிருக்கா? நான் சொல்றத உங்களால ரிலேட் பண்ண முடியுதா? ஸோ அப்படின்னா பேசிக்லி நம்மளுக்கு நிறைய சண்டைகள், நிறைய பஞ்சாயத்து நம்மளை தேடி வந்தாலும் நம்ம யோசிச்சு எதுக்கு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த பேட்டில் நம்மளுக்கு முக்கியம், அதுக்கு மட்டுமே நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணுன்றது தான் பேசிக் கான்செப்ட். பட் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ப்ராக்டிக்கலி நம்ம இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஒவ்வொரு நாளும் இஸ் அ கிளீன் ஸ்லேட், அ ஃப்ரெஷ் கேன்வாஸ். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை அழகா பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்படி கூட பார்க்கலாம்ல, எவ்ரி டே இஸ் அ ஃப்ரெஷ் பேட்டில். ஏன் பேட்டில்னு சொல்றேன் தெரியுமா? பேட்டில் பிட்வீன் வாட் வி வாண்ட் அகேன்ஸ்ட் வாட் வி டூ இன் ரியாலிட்டி. நம்மளை நோக்கி வர எல்லா பிரச்சனையும் நம்ம டீல் பண்ணக்கூடாது. அதுல எது முக்கியமோ அதை சூஸ் பண்ணணும், அதை ஃபைட் பண்ணணும். அது சரி, why we need to be selective to choose our battles? ஏன்னா 3 சிம்பிள் ரீசன்ஸ் நான் சொல்றேன். நம்பர் 1, எல்லா விஷயங்களும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு அன்னைக்கு தான் அப்படி தெரியும் எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்னு. ஏன்னா நம்ம அந்த நேரத்துல நம்ம யோசிக்கிறது இல்லை, இஸ் திஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம we don't consciously put that question. ஓகே. ரெண்டாவது ரீசன், எவ்ரி பேட்டில் டேக்ஸ் அப் டைம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு சண்டைன்னு போறோம் அப்படின்னா அந்த நேரம் ப்ரெஷியஸ் டைம் அண்ட் எனர்ஜியை அப்படியே சக் பண்ணிடும். அண்ட் மூணாவது ரீசன், நமக்கு இந்த வாழ்க்கையில லிமிட்டட் டைம் தான் இருக்கு. அல்டிமேட்லி அதுதாங்க ரீசன். நீங்களோ நானோ எப்பவுமே இங்க இருக்க போறது கிடையாது. பேசிக்லி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே, பேட்டில்ஸ் நாட் ஃபாட் ஆர் நாட் லாஸ்ட், தே ஆர் சிம்பிளி நாட் வர்த் ஃபைட்டிங் ஃபார். ஐ ஃபீல் நம்மளோட ரியாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தானே நமக்கு நம்மளோட ஈவெண்ட்ஸ், பேசிக்லி நம்ம ரியாலிட்டியே நம்ம ரியாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே சம் கேன் பி எக்ஸ்டர்னல். மற்றவங்களால பிரச்சனை வருதுன்னா அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இல்லை சம் கேன் பி இன்டர்னல். நம்மளே நிறைய நேரம் நமக்கு ஒரு எனிமியாக கூட இருக்கலாம்ல. ஸோ தீஸ் ஃபோர்ஸஸ் இன்டர்னலாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் சரி, தே ஆர் ஆல்வேஸ் அட் வார் வித் ஈச் அதர். அண்ட் நம்மளோட சாய்ஸஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் மூலமாக மட்டும்தான் நம்மளால ஒரு ரைட் டெசிஷன் நம்ம எடுக்க முடியும். எந்த மாதிரி ஃபில்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம்? இந்த ஒரு சண்டை, இந்த ஒரு ப்ராப்ளம், இந்த ஒரு பஞ்சாயத்து நம்மளை நோக்கி வருதுன்னா இதை நம்ம எடுத்துக்கணுமா இல்லை அவாய்ட் பண்ணணுமா? இந்த ஒரு கன்ஃபியூஷன் எப்போவுமே இருக்கும்ல. ஸோ ஹவு டு வி டிசைட்? ஒவ்வொரு நாளும் எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டு தான் நமக்கு தேவையானது நடக்கணும்னா தட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும்ல நம்மளுக்கு. எல்லாமே நம்ம சண்டை போட்டு தான் நம்ம நடத்திக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுலேயே எனர்ஜி போயிடும். ஸோ லுக் அட் த பிக் பிக்சர். இந்த பர்டிகுலர் இஷ்யூ எப்படி என்னோட ஃபியூச்சர் செல்ஃபை அஃபெக்ட் பண்ணும்? இதை பற்றி நான் இவங்களோட சண்டை போடணுமா? இதை பற்றி என்னோட பாயிண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணணுமா? டவுன் த லைன் இன் 5-10 இயர்ஸில் வந்து இது ஒரு பெரிய விஷயமா என்னோட லைஃபுக்கு அப்படின்ற அந்த ஒரு பிக் பிக்சர் அனாலிசிஸ் நம்ம பண்ணாலே ஐ திங்க் ஒரு கைண்ட் ஆஃப் டெசிஷனுக்கு நம்ம வரலாம். இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி ஒரு சண்டை இவங்களோட நான் போடணும்னா இதுலேருந்து வாட் ஐ எம் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் இட். இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ ஓகே, இன்னைக்கு நம்ம பேசி அதை தீர்த்துடலாம், இல்லை இன்னைக்கே அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபில்டர்லேருந்து நம்மளுக்கு தெரியறது எல்லாமே பாஸ் அண்ட் கண்டெம்ப்ளேட் இஃப் இட் இஸ் ரியலி வர்த் ஃபைட்டிங் ஃபார். ஃபில்டர் நம்பர் 3, no, you don't have to defend yourself every time. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். See, somebody picks a fight with you and simply pisses you off. Okay,
திடீர்னு இட் வில் டர்ன் டு அ வார். த நேச்சுரல் ரியாக்ஷன் ஃபார் எனி ஒன் இஸ் டு டிஃபெண்ட் தெம்செல்ஸ். நான் அப்படி பண்ணலை, நான் அப்படி செய்யலை அப்படின்ற அந்த டிஃபென்ஸ் மோடுக்கு நம்ம போவோம். இது ஒரு பெரிய விஷயம், நம்மளை வந்து ஒரு அப்யூசிவ் கமெண்ட் வந்துருச்சு, இல்லை யாராவது புல்லி பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ்லாம் நம்ம லைட்டாக எடுத்துக்க முடியாது. பட் அதர்வைஸ் யாரோ ஒருத்தங்க சும்மா போகிற போக்கில் நம்ம கிட்ட சண்டை போடணும்னு அவங்க வாண்டடாக வராங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது அவங்க கிட்ட நம்ம போய் சண்டை போட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைஃப்பில் பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனைகளும் சேலஞ்சஸும் இருக்கிறது சகஜம்தான். ஆனால் எல்லா ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணால் டயர்டாயிட மாட்டோமா? இப்போ நான் முன்னாடியே சொன்னபடி சில பேர் வாண்டடாக சண்டை போடணும்னு ஒரு முடிவோடு இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்மளும் போய் அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா தட் really damages our time and our energy. So when faced with a problem, சில questions, இது முக்கியமா, இதை நான் கண்டிப்பாக டீல் பண்ணணுமா, யார் இவங்களோட நான் சண்டை போடுறது அவசியமா, இல்லை இது என்ன விஷயம், இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதா, இப்படி சில questions கேட்கும்போது it really helps. So on these lines ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து இப்போ ஒரு பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறோம், ஓகே, பட் அந்த டெசிஷனை நம்ம ஹோல் ஹார்ட்டடாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுலேருந்து வர கான்சிக்வன்சஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம சூஸ் பண்ணுறோம், விச் இஸ் ஃபைன். வி ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் வேர் வி ஆர் ஸ்பெண்டிங் அவர் டைம் அண்ட் எனர்ஜி, ரைட்? பட் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வாக் ஓவர் பண்ணும்போது அந்த டெசிஷனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு கான்ஷியஸ் திங்கிங், அந்த ஒரு தாட் ப்ராசஸில் அப்படியே போங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்து இந்த மாதிரி நான் இன்னைக்கு சொன்ன நிறைய ஃபில்டர்ஸில் உங்கள் லைஃபுக்கு அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனில் சூட் ஆகிற மாதிரி ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி யோசிச்சு பாருங்கள். நடக்கிற எந்த ஒரு சண்டையிலையும் அந்த ஈகோன்றது அப்படியே தலை நிமிர்ந்து வரும்போது தான் நம்ம மற்ற எல்லா இடத்துலையுமே வி ஆர் லூசிங். ஸோ அந்த ஈகோ, அந்த ஒரு கான்செப்டை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுட்டு இஃப் வி கான்ஷியஸ்லி திங்க் எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப், ஐ திங்க் வி கேன் டேக் அ பியூட்டிஃபுல் டெசிஷன் வெதர் டு கோ ஃபார் இட் ஆர் வெதர் டு லெட் கோ ஆஃப். இப்போ ஒரு சண்டையை அவாய்ட் பண்ணுறனால அதுலேருந்து நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு இன்னொருத்தவங்க நினச்சிருவாங்களோன்னு மட்டும் எப்பவும் நினைக்காதீங்க. அந்த தாட்டுமே நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறது தான். With all these positive notes, I am signing off. Thank you so much for listening all this while. இந்த எபிசோட் பற்றின உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். Until then, take care. பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க.